ஆண்டாள் பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, ஜில்லென்று அலையோமின் நங்கைமீர் போதருகின்றேன், வள்ளையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லவீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மற்றானை மன்றளிக்க வல்லானை மாயனை பாடாலோ ரம்பாவாய். ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தையை மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபித்து கொள்ளாதே என்கிறாய் என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்றாள். அடியே, நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கின்றாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவளையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். ஒரு பாடலை இருதரப்பு பாடுவோர் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள். பெண்களுக்கு பேச்சு கற்றுத்தரவா வேண்டும்? இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவையாய் தந்து நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள். படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது. இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது. அடுத்த பாடல் 16. இப்போ எழுப்பியாச்சு, தோழியை எழுப்பியாச்சு. எழுப்பினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனே, கொடி தோற்றும் தோரண வாயில் காப்போனே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தோர் தூயமாய் வந்தோதும் துயிலெழ பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே எம்மா நீ நேய நிலைக்கதவும் நிக்கேலோ ரெம்பாவாய். எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை சிறு முரசு, அந்த காலத்திலெல்லாம் ஒளி எழுப்புவதற்காக வச்சிருக்கக்கூடிய சிறு முரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலில் சொல்லிவிடாதே, முடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செயலை செய்யப்போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே, நீ செய்யப்போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம். சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு உணர்த்துகின்றாள். மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம்.